பாட்டாளி மக்கள் கட்சி கொடி வந்து காரில் இருந்ததை ஒழுங்கு மரியாதையாக கொடியை கலட்டுறியா இல்லை உதைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மிரட்டுறான். அந்த காரில் இருந்த கொடியை அந்த காரை ஓட்டிக்கிட்டு போன நபரோ காருக்கு சொந்தக்கார நபரோ கூட மிரட்டின உடனே சரிங்க காரில் இருந்த கொடியை கழட்டிடுறேன் அப்படின்னு பயந்து போய் காரில் இருந்த கொடியை இப்போ கழட்டிட்டு கொடியை கழட்டிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்கணும், வெளியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் ஒருத்தன். அந்த மிரட்டலோடு நிறுத்தாமல் கொடியை மாட்டினதுக்கு மன்னிப்பு கையெடுத்து கும்பிட்டு அப்படிங்கிறான். அந்த நபரும் வந்து கொடியை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கிளம்பி வரார். ಕರ್ನಾಟಕ ತೆಗೆದುಬಿಡಿ. ಆ ಚಾಲಕನ್ನು ಮತ್ತು ಅವ್ರ ಗಾಡಿ ಒಳಗಡೆ ಇದ್ದವ್ರನ್ನ ಕೆಳಗಡೆ ಇಳಿಸಿ ಈ ಫ್ಲಾಗ್ನ ತೆಗೆಯುವಂತ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅಲ್ಲಿ ಹೇಳು, ಕ್ಷಮೆ ಕೇಳು, ಕೈ ಮುಕ್ಕಂಡು ಕೇಳಪ್ಪ, ಕ್ಷಮೆನ ಕೈ ಮುಕ್ಕಂಡು ಕೇಳು. ಇನ್ನೇನಾದ್ರೂ ಇಲ್ಲೇನೋ ಇದು ಹಾಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಗಾಡಿ ಗ್ಲಾಸ್ ಗೀಸ್ ಎಲ್ಲ ಹೊಡೆದಾಕ್ಸ್ಬಿಡ್ತೀನಿ. இது தமிழ்நாட்டிலையா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் எங்கேயோ நடக்குது அப்படின்னா அது ஏதோ கட்சி ரீதியான பலம் தொடர்பான விடயம். அதனால் யார் எந்த கட்சி பலம் இல்லை நீ இந்த கட்சிக்காரன் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத அநியாயம் பண்ணுது, எந்த மக்கள் பிரச்சனைக்கு எதுக்கும் வர்றதில்ல, அந்த கொடியை மாட்டிட்டு எங்கள் ஊருக்கு வராத, வந்தேன்னா உதைப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது அந்த கொடியை கழட்டியிருந்தால் நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது இங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கர்நாடகாவில் தமிழ்நாட்டு வண்டி போட்ட ஒரு வண்டி வந்திருக்கு, அந்த தமிழ்நாட்டு வண்டியில் ஒரு தமிழ்நாட்டு கட்சி அந்த கொடி பறக்குது, அது எப்படி எங்கள் கர்நாடகாவில் தமிழ்நாட்டு கொடி பறக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் இனவெறியோடு அந்த கொடியை கழட்ட சொல்லி கழட்டினது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்க வச்சுருக்கான். இந்த விடயத்தில் நமக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பாமக மீது பல முரண்கள் இருக்குது, தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறோம். ஆனாலும் கர்நாடகாவில் பாமக கொடியை கழட்டி அந்த நபரை மன்னிப்பு கேட்க வச்சது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டு கொடி கர்நாடகாவில் வரக்கூடாது அப்படின்னா அறிவு கட்ட முண்டமே, பாஜக காரங்கொடி, வடமாநிலத்தவங்க கொடி, டெல்லிக்காரங்கொடி, குஜராத்தி கொடி, பனியா கொடி எதுக்குடா உன் மண்ணில் பறக்குது அப்படின்னு அவனுக்கு அந்த கொடியை கழட்ட வச்ச இனவெறி கபோதிக்கு அறிவில்லை. தமிழ்நாடு நம்ம அண்டை மாநிலம் தானே, எல்லாம் அண்ணன் தம்பியாக தானே பழகுறோம். இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே போகிறோம், அந்த மக்கள் இங்கே வாழ்கிறாங்க, இங்கே உள்ள பொருளாதாரம் மேம்பட தங்களோட உழைப்பை செலுத்துகிறாங்க, கர்நாடகாவில் உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் நம்ம ஒரு இனம் தானே, தமிழ்லேருந்து வந்தவங்க தானே நாம் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த அறிவுகட்ட தற்குறிக்கு கற்பிக்கப்பட்டிருந்தால் அவன் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை பார்த்துட்டு கலட்டு கொடியை அப்படின்னு கேட்டிருக்க மாட்டான். டெல்லிக்காரங்கொடி கர்நாடகாவில் பறக்கும்போது சொர்ணக்கட்டு இருந்த சொர்ணக்கட்ட ஜென்மம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறந்தால் அவனுக்கு வலிக்குது. இந்த விடயத்தை கேட்கும்போது நமக்கே கோபம் வந்து உச்சந்தொடுது. எப்படி நீ பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை கழட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்போ அன்புமணிக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணுமா வந்திருக்கக்கூடாதா? கோபம் வந்து இதை பெரிய பிரச்சனையாக போராட்டமாக எடுத்துருக்கக்கூடாதா? தன்னோட கூட்டணி கட்சிக்காரங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இதுக்கு எதிராக போராடி இருக்கக்கூடாதா? கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, அன்புமணி காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை, பாஜக கூட்டணியில் இருக்காரு. அப்போது எதிர்த்து போராட்டத்தை அறிவித்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்க கூடாதா? இனவெறி பேச வேண்டாம், அந்த இனவெறியம் பண்ணது தப்பு. பிஜேபி காரங்கொடியும் காங்கிரஸ்காரங்கொடியும் அந்த மண்ணில் பறக்கும்போது ஏன்டா பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கணுமா வேணாமா? ஆனால் அன்புமணி அப்படி பண்ணாரா? கிரிக்கெட்டுக்கு ட்வீட் போட ஞாபகம் இருக்குது. அந்த சம்பவத்தை கண்டிக்க இன்னி வரைக்கும் ஒரு சின்ன துணிச்சல் கிடையாது அன்புமணிக்கு. ஜனவரி 31 அந்த காட்சி வெளியே வந்திருக்கு. என்னைக்கு நடந்துச்சுன்னு தெரியல. காணொலி காட்சியை நம்ம பார்க்கும்போது அதில் உள்ள தேதி ஜனவரி 31 இருக்குது. நாமளும் இன்றைக்கி தான் அந்த காணொலியை பார்த்தோம். இத்தனை நாள் நம்ம அது நம்ம கண்ணில் படலை. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் வந்து இப்போ எங்கள் கட்சி கூடிய காட்டுவியா, வீரப்பன் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா, இவர் இருந்திருந்தா அது நடந்திருக்குமா, அவர் இருந்திருந்தா நடந்திருக்குமா, எச்சரிக்கிறேன் உன்னை, யார் எவருனே தெரியாது, எச்சரிக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வீரப்பன் இருந்தால் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு இருக்கான். மாவீரன் காடு வெட்டி கூறி இருந்தால் நடந்திருக்குமான்றான். அப்போ அன்புமணி என்ன பண்ணுறாரு? அன்புமணி மாவீரன் இல்லையா? அன்புமணிக்கு அதுக்கு துப்பு இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு கட்சி நடத்தணும் அன்புமணி? எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்? இந்திய அளவில் ஒரு நாட்டோட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த கட்சியோட கொடியை கர்நாடகாவில் பறக்கக்கூடாதுங்கிறான். அந்த கட்சியை சார்ந்த தலைவர் துப்பு கெட்டு போய் சொரண கெட்டு போய் இருக்காரு. ஒரு ட்வீட் போடணும்னா அதெல்லாம் ஒரு கட்சியா? ஒரு தொண்டனா நீங்கள் கேட்க மாட்டீங்களா?
இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வேல்முருகன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளை பரப்பி பலம் வாய்ந்த கட்சி கிடையாது. ஆனா தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னா முன்ன வந்து நிற்கக்கூடிய அமைப்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி. எந்த தமிழன் சார்ந்த உரிமையும் வந்து விட்டு கொடுக்காத கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர் வேல்முருகன் அவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல தோழர் வேல்முருகனால முடியுது இல்ல, ஏன் அன்புமணியால முடியல? அதுக்கு இன்னொரு வீரப்பன் தான் வரணுமா? இன்னொருத்தன் போய் 35 வருஷம் காட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்து எப்படா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கொடியை கழட்டவான், அப்போ போய் அவனை தூக்கிட்டு போய் காட்டில் வச்சு செஞ்சிருவான் அப்படின்னு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? புத்தி இருக்கா இல்லையா உங்களுக்குலாம்? உன் தலைமை ஏன் கேட்கலன்னு நீ கேட்டிருக்கணும். என்ன பண்றாரு? உனக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம் ஐயா. உன் கட்சி 2 4 5 துண்டாடிக்கிட்டு இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் அப்பா மகன் பிரச்சனை நீ என்னைக்கு வேணா வச்சிருக்கலாம். ஆனால் கட்சி செயல்படணும்ல. அது பிரச்சனை வரும் போவோம், சீட்டு வரும் போவோம், தேர்தல் வரும் போவோம், கூட்டணி வரும் போவோம், என்ன வேணா இருக்கட்டும். நீ உரிமை சார்ந்த விஷயங்கள்ல இறங்கி போராடணுமா இல்லையா? ஏன் காங்கிரஸ் கட்சி தானே எதிரில் இருக்கு, பிஜேபி காரனை கூட கூப்பிட்டு பேச சொல்ல பார்ப்போம். கூட்டணி வெக்கமே இல்லாம பாஜக காரங்கிட்ட கூட்டணி வச்சிருக்காரு உன் தலைவன், அந்த பாஜக காரனை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க சொல்லு பார்ப்போம். ஏன்னா அவன் தமிழன் துண்டாடப்படுறதை தான் விரும்புகிறான். மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் தமிழனை எதிரியாக காட்டித்தான் அவன் கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கான். இதே காங்கிரஸ்காரன் தான் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கான், பாஜக எதிர்கட்சியாக தான் இருக்கான். அந்த பாஜக காரன் தான் அவங்க கூட கூட்டணியில் இருக்கான். பேச சொல்லு பார்ப்போம் அவனை. இப்படி ஒரு சம்பவம் கண்டிக்கத்தக்கது, இந்த செயல் கண்டிக்கத்தக்கது, இப்படியான இனவெறியோட நடந்துக்க கூடாதுன்னு கண்டனம் தெரிவிக்க சொல்லு பார்ப்போம். பாஜக காரனை தூண்டி விடுறதே அவனாக தான் இருப்பான், ஆர்எஸ்எஸ் காரனாக தான் இருப்பான். காவிரி பிரச்சனை நடக்கும்போது தமிழர்கள் அடித்ததில் முக்கிய பங்கு வகித்தவன் ஆர்எஸ்எஸ் காரன். அப்பேற்பட்ட அயோக்கிய பய கூட்டத்தோட தான் அன்புமணி கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட அயோக்கிய கூட்டத்தோட கூட்டணி வச்சதன் விளைவாத்தான் தான் கட்சி கூடிய கழட்டி அவமானப்படுத்தியிருக்கான். அந்த அவமானம் வெறும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அவமானம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமானது. விமர்சனம் கொண்ட நமக்கே வந்து ஆத்திரம் வருது அப்படின்னா அடிமை அன்புமணி எவ்வளவு அடிமை ஆகி போயிருக்காரு அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும். இதையெல்லாம் கேள்வி கேட்காத ஒரு தலைவனா அப்படிங்கிறத நீங்க கேள்வி கேட்க முற்படணும். நம்ம உரிமையே அடகு வச்சுட்டு உனக்கு எதுக்கு அரசியல், கூட்டணி, சீட்டு, பேரம், இதெல்லாம் வெறும் ஒரு சுயநல அரசியல்ல ஒரு மாநிலத்தை, ஒரு மொழியை, ஒரு மக்களை அடகு வச்சுட்டு உன் வாழ்க்கை எதற்கு அப்படின்னு நம்ம கேட்க முன் வரணும். சாதியினால ஒரு மயிர் பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாதியை வச்சு அரசியல் செய்கிற அன்புமணியும் தமிழன் உரிமை சார்ந்த விஷயத்தில் வாய் திறக்கிறதுல அன்புமணி கூட்டு வச்சிருக்கிறவனும் வாய் திறக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. டெல்லிக்காரன் கொடி பறக்கிறத பிடிச்சிருக்கிற அந்த கர்நாடகக்காரனுக்கும் அது புரியாது. அவனும் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி நீங்க மூளை செலவை செய்யப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அப்படி ஒரு தற்குறி தான் அவன். அப்படி எவனோ அவனை மூளை செலவை செஞ்சிருக்கணும், இல்லை அவன் மூளை செலவை செஞ்சு அங்கே கொளுத்து தின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அவனுக்கும் இந்த விஷயம் புரியாது, உங்களுக்கும் இந்த விஷயம் புரியல. நாம் தமிழர்களாக ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்கிறது கூட தமிழர்களாக நம்ம நசுக்கப்படுறோம். அதன் காரணமாக தான் அதே போல் இதே பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ உங்களுக்கு வலிக்குது இல்லை, கொடியை கழட்டினா உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் வலிக்குது. விமர்சனம் இருந்தாலும் வலிக்குது இல்லை, ஆத்திரம் வருது இல்லை. இதே செயல பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு செஞ்சிருக்கு. 2019 ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்ச அந்த இடஒதுக்கீடு போராட்டம், ட்ரெயினில் கல்லை விட்டு எரிஞ்சப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி போட்ட கார் அந்த பக்கம் போகும்போது காரை மறித்து கொடியை கழட்டி உள்ள வை அப்படின்னு மிரட்டினது இதே பாட்டாளி மக்கள் கட்சி, இதே அன்புமணியோட கேவலமான அரசியல். நீ இப்போ விஜய் டைலாக்ல சொன்னோன்னா இதை நம்ம அப்படியெல்லாம் நம்ம வேண்டாம், அப்படி வேண்டாம். இது ரொம்ப வந்து நம்ம உன்னிப்பாக அரசியலாக நம்ம உள்வாங்க வேண்டிய விஷயம் இது. நீ இங்கே உன்னோட ஆதிக்கத்தின் பெயரால் நீ முட்டாளாக இருக்கிறதுனால நீ உன்னை இன்னொரு கட்சிக்கோ, இன்னொரு நபருக்கோ, இன்னொரு தரப்பு மக்களுக்கோ செய்கிற அதையே தான் நீ ஒரு 100 கிலோமீட்டர் வெளியே போனதுனே உனக்கு இன்னொருத்தன் செய்கிறான். நீ இன்னொருத்தனுக்கு செய்யும் போதும் உனக்கு புரியல அது தப்பு அப்படின்னு, உனக்கு அதையே இன்னொருத்தன் செய்யும் போதும் உனக்கு புரியல அப்படின்னா என்றைக்கு தான் நீ புரிஞ்சுப்ப? மக்களாகிய நாம, இளைஞர்களாகிய நாம எது நமக்கான அரசியல், எது தமிழர்களுக்கான அரசியல், எது உரிமை சார்ந்த அரசியல், எந்த அரசியல் உண்மையாலுமே நமக்கு பயன்படக்கூடிய அரசியல் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு செயல்படணும். அந்த கொடி கலட்டப்பட்ட விவகாரம், அன்புமணி இதை கண்டிக்காத விவகாரம் அத்தனைக்கும் அரசியல் வெங்காயம் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்குது.